ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. புலிப்பானை பாடல் 202. சூரிய திசை சனி புத்தி. வணங்குவார் ரவி திசையில் சனி புத்தி கேளு. வாக்கிலா நாளதும் மாதம் 11. இணங்குவார் நாளதும் முன்னான்காகும். இதனுடைய பலத்தையினை இயம்ப கேளு. குணங்குவார் சத்துருவும் மன்னரும் வருத்தந்தானும் குலை பொருளும் சேதமே ஆக்கி வைப்பார். பிணங்குவார் பிதிருமே மரணமாவார். பிளன்கேடு பண்ணி வைப்பான் சனியன் தானே. வணங்குதற்குரிய சூரிய திசை சனி புத்தியை கேளு. வாக்கிலா நாளதும் மாதம் 11. இணங்குவார் நாளதும் முன்னான்காகும். இதனுடைய பலத்தை அறிந்து சொல்கிறேன். முன்னாங்கே 12 நாள், 11 மாதம் 12 நாள் பலத்தை அறிந்து சொல்கிறேன் கேள். பொல்லாத எதிரிகளாலும் அரச தண்டனையாலும் மரண பயம் ஏற்படும். பொருள்களும் சேதமாகும். மேலும் தந்தைக்கு எதிர்பாராத மரணம் வரும். கெடுதியான பலன்களை அதிகமாக செய்து வைப்பான் சனியன் தானே அப்படிங்கிறார். போடா சனியை செய்வாண்டா அப்படிங்கிறார். அசால்ட்ட சொல்றார் புலிப்பாணி சித்தன். வணங்குவார் ரவி திசையில் சனி புத்தி பலனை கேள். வணங்குதற்குரிய சூரிய திசை சனி புத்தி பலனை சொல்கிறேன். வாக்கிலா நாளதும் மாதம் 11. இறங்குவார் நாளதும் முன்னான்காகும். அதாவது வாக்கு கொடுத்துட்டா மாற மாட்டாராம் சனி பகவான். அவர் அப்படியே செஞ்சிருவார். 11 மாதம் நாளதும் முன்னான்காகும். முன்னாங்க 12, 11 மாதம் 12 நாள் சூரிய சனி புத்தி கெடு பலனைத்தான் செய்யும். என்ன செய்யும்? எதிரிகளை உருவாக்கும். எதிரிகளால் துன்பம் வரும். அரச தண்டனை மன்ன வருத்தந்தானும். மன்னன் அல்லது அரசன், அரசனுடைய தண்டனைக்கு ஆட்பட்டாகணும். மரண பயம் ஏற்படும். பொன் பொருள்களும் சேதமாகும். தந்தைக்கு எதிர்பாராத மரணம் வரும். கெடுதியான பலன்களை அதிகமாக செய்து வைப்பான் சனியன் தானே. அப்ப சூரிய திசை சனி புத்தி கண்டிப்பா கெடு பலன்களை தரும். சூரிய திசை சனி புத்தியில் அரச தண்டனை கிடைக்கும். அதிகாரிகள் பகை வரும். மரண பயம் ஏற்படும். விபத்து ஏற்படும். பொருள்கள், பொன் பொருள்கள், சேர்த்து வச்ச சொத்துக்கள் சேதம் வரும், விரயமாகும். அடுத்து தந்தைக்கு எதிர்பாராத மரணம் வரும். பிணி பீடை கண்டங்கள் காட்டும். இதெல்லாம் சூரிய திசை சனி புத்தியினுடைய பொது பலன்கள். ஆனால் சூரியனை குரு பார்த்தாலும் சனியை குரு பார்த்தாலும் இந்த பலன்களில் மாற்றம் வரும், கெடுதி குறையும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.